கன்ஃபியூசிங் யூ. டைரக்டா சொல்லிடுறது தான் பெட்டர். டாடி, நான் சிவாவை விரும்புறேன் டாடி. என்கிட்ட ஏற்கனவே சொன்னா. உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துதா மறைச்சிட்டேன். எஸ் டாடி. I'm really out of my control. சிவா என்ன மொத்தமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் டாடி. என்னால எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எந்த நிமிஷமும் என் ஞாபகத்திலே இருக்கான் டாடி. ஐம் சாரி டு சே, என்னால சிவாவை மறக்க முடியல டாடி. ஐம் சாரி. பர்சனலாவும் சரி, பிசினஸ் விஷயத்துலயும் சரி, என்னால நிஜமா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. Totally, I fell for him. But you know, I tried my level best. In the painliyaவது சிவாவை மறக்க முடியுமான்னு பார்த்தேன். இன்னும் அவன் ஞாபகம் தான் ஜாஸ்தி ஆகுது. டாடி, நான் என்ன செய்யட்டும்? இதுக்கு என்ன ரெமெடி? I know. ஒண்ணுதான் இருக்கு. சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் இதுக்கான ஒரே சொல்யூஷனா இருக்க முடியும் இல்லையா டாட்? எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே சண்டை. அப்புறம் தொடர்ந்து நாங்க சந்திச்சப்பெல்லாம் எங்களுக்குள்ள கிளாஷஸ். அண்ட் தட்ஸ் வை சிவானாலே என்னோட எனிமி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நான் அவனுக்காக விழுந்துட்டேன்னு நினைச்சா I don't believe it. And you know daddy, நான் ஸ்டேட்ஸ்ல இருக்கும்போது எவ்வளோ பேர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் வராது இந்த லவ், அதுவும் சிவா கிட்ட. So surprising. நிஜமா டாடி, என்னால நம்ப முடியல. I had fallen in love. டாடி, சிவா is my life. எனக்கு சிவா வேணும். ப்ளீஸ் டாடி, அது உங்க பொறுப்பு. ஓகே? பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிவாவுக்கு ஊர்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அவ சிவாவை ரொம்ப விரும்புறா. So what? நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்ல, அவ விலகிக்கிட்டோம். கரெக்ட் தானே? பட் சப்போஸ் சிவா எனக்கு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாடி? சிவா அவனோட வில்லேஜ்ல இருந்து சென்னைக்கு வந்தாச்சு. ஆனா நம்ம ஃபேக்டரிக்கு வரல. எனக்கு பயமா இருக்கு டாடி. எனக்கு என்னவோ அவன் என்னை விட்டு விலகி போற மாதிரி ஒரு ஃபீலிங். I'm scared. டாடி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் நோ. எனக்காக நீங்க சிவாவோட வீட்டுக்கு போங்க. இந்த விஷயத்தை சொல்லி மேரேஜ்க்கு எப்படியாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க டாடி. இல்லையா சிவாவை நேரடியா கூட்டிட்டு வந்துருங்க, நான் பேசிக்கிறேன். பூஜா, நீ கேட்டு நான் எதையாவது மாட்டேன்னு சொல்லியிருக்கேனம்மா? இது பாரு பூஜா, அந்த சிவாக்கு கண்டிப்பா ஒரு விலை இருக்கும். எங்க ஆசைக்கும் ஆஸ்திக்கும் நீ ஒருத்திதாம்மா இருக்க. உன்னை பறி கொடுத்துட்டு நாங்க எங்கம்மா போவோம்? யோசிச்சு பாருமா. நீ கவலைப்படாதம்மா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு விலை உண்டு. அதே மாதிரி அந்த சிவாவுக்கும் நான் சொன்னாப்புல ஒரு விலை உண்டு. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அவங்கிட்ட பேசி படிய வைக்கிறேன். டோன்ட் வரி. அந்த சிவா தான் என் மருமக. போதுமா? Thank you so much பா. இந்த மருந்துக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேம்மா. பூஜா, ஏதாவது சாப்பிடுறியாமா? கொண்டு வாமா.
நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த வீடு தான். இந்தாங்க. நீங்க என் பேர் தியாகராஜன், பூஞ்சோலை கிராமத்திலேருந்து வரேன். சோமசுந்தரம் இருக்காரா? இருக்காரு. உள்ள வாங்க, உட்காருங்க. சரி. நீங்க எந்த கிராமத்துல இருந்து வரதா சொன்னீங்க? பூஞ்சோலம்மா, தஞ்சாவூர் மாவட்டம். பூஞ்சோலை. ஏன் நீங்க அந்த பக்கம் வந்திருக்கீங்களா? இல்ல இல்ல, இந்த ஊர் பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆனா யார் எப்ப சொன்னாங்கன்னு சரியா ஞாபகத்துல இல்ல. ஐயோ, நான் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இருங்க, நான் அப்பாவை கூப்பிடுறேன். சரிம்மா. அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா? உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு. அரடே தியாகராஜன், எப்படி இருக்கீங்க? சோமசுந்தரம், நல்லா இருக்கேன்பா. ஆமா, திடீர்னு என்ன இந்த பக்கம்? சென்னையில என் சொந்தக்காரன் பொண்ணோட கல்யாணம், அதுக்காக வந்தேன். அப்படியே ஒன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு தான். ரொம்ப சந்தோஷம், இப்பவாவது என்னோட ஞாபகம் வந்தது. ஆமா, உன்னோட லேண்ட் பிசினஸ்லாம் எப்படி நடக்குது? சென்னையில லேண்ட் பிசினஸ் கேட்கணுமான்னு லேண்ட் வேல்யூலாம் ஏறி போய் கோடி கணக்கில் போகுது. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படித்தான். நிலத்துல பணத்தை போட்டு நஷ்டப்பட்டவங்க யாரும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. எனக்கு கூட உங்க ஊர் பக்கம் வந்து லேண்ட் பிசினஸ் பண்ணணும் தான் ஆசை. வில்லங்க இல்லாத நல்ல இடம் இருந்தா சொல்லுங்க, இப்ப வாங்கி போட்டா பின்னாடி நல்ல விலைக்கு விற்கலாம்ல. கண்டிப்பா சொல்றேன். பூஞ்சோலையிலேயே நிறைய லேண்ட்ஸ் இருக்கு. அங்க பாலம் வேற வரப்போறதா, விலையெல்லாம் தாறுமாற ஏறி போச்சு. நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். சந்தோஷம். அப்பா, இந்தாங்க குடிங்க. உங்க ஊரை பத்தி நினைச்சிட்டு இருந்தனா இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. உங்க ஊர்ல மீனான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா? ஆமா, சொக்கலிங்கத்தோட பொண்ணு. அந்த பொண்ணோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அவங்க சென்னைக்கு வந்திருந்தப்போ எதேச்சியா மீட் பண்ணோம். எங்க வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? எப்படி இருக்காங்க அவங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகலம்மா. பெரியவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. பாவம், சின்ன சிறுசுங்க சேர முடியாம தவிக்குதுங்க. அந்த பையன் கூட இங்கதான் வேலை பார்க்கறான். பேரு சிவா. தங்கமான பையன்மா, தங்கமான பையன். தியாகராஜன், விவசாயம் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ நடக்குது, போட்டதுக்கு பாதகம் இல்லாம கிடைக்குது. அப்ப நான் கிளம்புறேன். அப்புறம் நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் பிசினஸ் தானே, ஊருக்கு போய் நல்ல தகவலா சொல்லி அனுப்புறேன். சரி. என்னங்க துவையலா? துவைக்கிறது, தொங்க விடுறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. என்னது? நல்லா வெளுத்திருக்கீங்கன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க, எத்தனை தடவை உங்ககிட்ட படிச்சு கேட்டேன், உங்க அரசியல நான் இருக்கேன் நான். இல்ல இல்லன்னு சிரிச்சே என்ன கவுத்துட்டீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? படம் மோசக்காரா, புறம்போக்கு, கூறு கட்டவனே, துரோகி, கருப்பா, இந்த மாதிரி பண்ணலாம். இப்படிலாம் திட்டணும்னு தோணுதுங்க. ஆனா இப்ப கூட உங்களுக்கு திட்டாம மரியாதை கொடுத்து பேசுறேன் பாத்தீங்களா, அதான் சாரதி. பொண்டாட்டி குழந்தையோட ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருந்தா என்ன உங்களை மாதிரி பேச்சுலர் ஆக்கிட்டீங்களா? இந்த ஆதங்கத்துல தான் இப்படி திட்ட தோணுது. ஏ சரோஜா மறுபடியும் ஒன்னு வீட்டுல சேர்த்துக்கலையா? மிலிட்ரி இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அந்த தெருப்பக்கம் போனாலே அவ பத்ரகாளி மாதிரி ஆயிடுறா. இன்னும் எத்தனை நாள் தான் என் மச்சான் வீட்டுல சோறு தின்ட்டு கணத்துல தூங்குறது? எனக்கு ரோஷன் ஒண்ணு இருக்குல்ல. அப்படியா? மனுஷன்னா ரோஷன் ஒண்ணு இருக்கணுமே. இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன? சரோஜா நீங்க சொன்னா கேப்பா. அவகிட்ட சொல்லி மறுபடியும் வீட்டுல சேர்த்துக்க சொல்லுங்களேன். சாரதி, நீ மறுபடியும் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போற? அப்ப இப்படியே என்ன தெருவா சுத்திட்டு சொல்றீங்களா? இல்ல சாரதி, ஒண்ணு வச்சு நான் நிறைய திட்டம் வச்சிருக்கேன். நீ என் கூட இருந்தேன்னு வச்சுக்க, சோத்தையும் போட்டு செலவுக்கு பணமும் தரேன். என்ன வச்சு திட்டமா? போட்ட முதல் திட்டத்திலேயே என்ன நடுத்தரவு கொண்டாந்துட்டீங்க. என் உடம்பு உங்க திட்டத்துக்குலாம் தாங்காது. வேற ஆளை பாருங்க. சாரதி நில்லு, வா. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? உங்க மேல சத்தியமா இல்லைங்க. சரி, நான் தரேன், என்னோட வந்து. 2000 ரூபாய் சம்பளம் நீங்க தரீங்களா? மிலிட்டரி இது ஐயா, என்னங்க இது? 2000 ரூபாய் பணத்தை மொத்தமா வாழ்க்கையில் நான் பார்த்தே இல்லைங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் உங்க கூடயே இருந்துடுறேன்.
திட்டம்னா அப்படின்னு பெருசா திட்டம் போட போறீங்க? பத்த வைக்கிறது, கொளுத்தி போடுறது, புறம் பேசுறது, ஆப்பு வைக்கிறது இதானே. இதெல்லாம் உங்க அளவுக்கு செய்யலாம் கூட ஏதோ ஓரளவுக்கு செய்வாங்க. இது இந்த நிமிஷமே நான் டியூட்டில ஜாயின் பண்ணதான் நினைச்சுக்கோங்க. நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, அவங்கள காய போட்டுறேன். இது மிச்சம் இருக்கிற துணியெல்லாம் காய போட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஐயா என்ன சாப்பிட்டீங்களா? ஏன்? நான் இன்னும் சாப்பிடல. ஏதாவது இருந்தா வேலையை முடிச்சிட்டு வா, சாப்பிடலாம். சொக்காலாம் நல்லா வெளுப்பா தான் போறாரு, ஆள் தான் கருப்பாகிறாரு. உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். எழுந்துடுறா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. குணா எங்க இருக்கா? எனக்கு தெரியாது சார். குணா எங்க இருக்கான்னு தெரியாது. போலீஸா என்ன மடைய நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்புறம் எப்பறம் அந்த நர்ஸுக்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க? அது என்ன ஒப்ப வீட்டு பணமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஆள் வந்து பணத்தை என்கிட்ட கொடுத்தான். அவன் தான் நர்ஸோட அட்ரஸ் கொடுத்தான். அந்த நர்ஸ் கிட்ட பணத்தை கொண்டு கொடுத்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அப்படியா? சரி. அப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறதா இருந்தாங்க? இல்ல முன்னாடியே பணத்தை வாங்கிட்டியா? இல்ல சார், மறுபடியும் அந்த ஆளை நான் சந்திக்கணும். அதான் ஏற்பாடு. அதையாவது எங்க சந்திப்பீங்கன்னு சொல்ல வேண்டியதானடா. எங்க சந்திப்பீங்க? தெரியாது சார். அந்த ஆள் ஃபோன் பண்ணுவான். போலீஸ் பிடிச்ச தூரத்துல இருந்து பார்த்துருப்பான். அதான் ஃபோன் பண்ணல. ஏய், பொய் மேல போய் சொல்லிட்டு போகாத. ஒழுங்கு மரியாதையா குணா எங்க இருக்கான்னு சொல்றா. எனக்கு தெரியாது சார். அப்ப உண்மையை சொல்ல மாட்டேன்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். அப்ப உன்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், சிட்டிக்கு வெளியே ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இவனை ஜீவனை தூக்கி போட்டுட்டு போங்க. அவனை கொண்டு போய் சுட்டு புதைச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். இவன் நம்ம ஆளுங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவன் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறான்? இவனை எடுத்துட்டு போங்க. ஏய் வாடா வாடா சார். ஏய் சார் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். சார் சார் சொல்றேன் கேளுங்க சார். சார் 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 வேணாம் சார். சார் சார் சொல்றேன் கேளுங்க. டிரைவர், வண்டியை கொஞ்சம் அப்படி ஓரமா நிறுத்துக்கோ. சார் போயிட்டு வரேன் சார். இருடா போலாம். ரொம்ப அர்ஜென்ட் சார். உன்னோட பெரிய ரோதனையா போச்சுடா. போயிட்டு சீக்கிரமா. ஏய் ஏய் ஓடாதடா. ஏய் நில்றா. ஓடாதடா, நில்றா. யோ, என்னையாச்சு? சார் தப்பிச்சு ஓடுறா சார். அதுக்கே ஏன் ஓடுற? கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல. வாயா போல. சார் வாயா. ஹலோ. ஆபரேஷன் சக்சஸ் சார். வெரி குட். ஓகே சார். டிரைவர் வண்டி எடுப்பா.
யாருங்க பேசுறது? அண்ணா நான் தானே ஜோ பேசுறேன். ஜோவா? என்னடா நம்பர் புதுசா இருக்கு? அண்ணா நான் ஒரு பப்ளிக் பூத்துல இருந்து பேசுறேண்ணே. பப்ளிக் பூத்துல இருந்தா? ஆமா, உன் மொபைல் என்னாச்சு? என்னடா நீ ஆளே காணோம்? அண்ணா நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டேனே. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்கண்ணே. போலீஸ்லயா? ஆமாண்ணே. அந்த நர்ஸுக்கு பணம் கொடுக்க போனல, அப்பவே பிடிச்சிட்டாங்கண்ணே. அவனுக்கு அப்புறம் நர்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சுது? அதான் தெரியலண்ணே. நான் பணம் கொடுக்க போன இடத்துல என்ன அந்த நர்ஸ அவங்க அம்மாவை 3 பேரும் பிடிச்சிட்டாங்கண்ணே. சரி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? அண்ணா வியாசர்பேட்ல இருந்து பேசுறேண்ணே. போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேண்ணே. அண்ணா நைட்டு பூரா என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டேன் அந்த ஏசி. உங்களை தானே கேக்குறான், எங்க இருக்கான் சொல்லு, எங்க இருக்கான் சொல்லுன்னு சாவடிச்சிட்டானே. ஏய் சொல்லிட்டியாடா? அண்ணா சொல்லுவேண்ணே, கடைசி வரைக்கும் தெரியாத சாதிச்சிட்டேன்ல. அப்புறமா அந்த ஏசி இன்ஸ்பெக்டர் சொல்லி என்ன எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் சுட்டு தள்ளி புதைச்சிட்டு சொல்லிட்டானே. அண்ணா அவங்க என்ன கூட்டு போனாங்கண்ணே. பாதி வழியில நான் எஸ்கேப் ஆயிட்டேனே. டேய் நான் இங்க இருக்குன்னு சொல்லல. ஐயோ கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. சரி, நீ இப்ப எங்கேயாவது மறைஞ்சிக்கோ. இருட்டின உடனே நம்ம குடோனுக்கு வந்துரு. சரிங்கண்ணா. இங்க இருந்து உன்னை ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீ அங்க ஒரு 6 மாசம் இரு, மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிண்ணா. டேய் ஜோ, நீ தைரியமா இருடா. நான் உன்னை கைவிட மாட்டேன். செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்புறேன்னா? சரி நான் வச்சிடறேண்ணா. ஜோ, இந்த பணம் வச்சுக்கோ. மறுபடியும் 2 மாசம் கழிச்சு பணம் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தபார், காரை எடுத்துக்கோ. கூடூர்ல இருக்கிற நம்ம புஜ்ஜிபாபு ரைஸ் மில்ல ஜோவை இறக்கி விட்டுரு. நான் அங்கே ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஜோ அண்ணா, நீ ஒன்றும் கவலைப்படாத, தைரியமா இரு, நான் பார்த்துக்கிறேன். சார் கிளம்புறேண்ணா. போலீஸ் வந்துச்சு. போலீஸா? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே